Hello friends, welcome to Yash Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல திண்டுக்கல் தலப்பக்கட்டு சிக்கன் பிரியாணி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நான் இன்னைக்கு 1 kg மெஷர்மென்ட்ல சிக்கன் பிரியாணி செஞ்சிருக்கேன். நான் சொல்ற மெஷர்மென்ட் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா வரும். இத நீங்க panலயும் செய்யலாம் இல்ல குக்கர்லயும் செய்யலாம். நான் இன்னைக்கு குக்கர்ல தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஜார்ல 2 ஸ்பூன் மல்லி விதை எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. பட்டை சேர்த்துக்கலாம். நான் 4ல இருந்து 5 ஸ்டிக் அளவுக்கு பட்டை சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு கருப்பு ஏலக்காய் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு 10 போல கிராம்பு சேர்த்துக்கோங்க. கிராம்பு அதிகமாக சேர்த்திங்கன்னா கசப்பு தன்மையாக இருக்கும். ஒரு ஸ்டார் பூ சேர்த்துக்கலாம். 2 மராத்தி மூக்கு சேர்த்துக்கோங்க, இது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் பிரியாணிக்கு. இப்போ ஒரு ஜாதி பத்திரியை முழுசாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கல்பாசி சேர்த்துக்கோங்க. கல்பாசி பிரியாணிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். 2 பிரிஞ்சி இலையை கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். 5 முந்திரி சேர்த்துக்கலாம். லாஸ்டா இதில் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு ஜாதிக்காய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காது, லைட்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஃபைன் பவுடராக அடித்து எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும். அவ்வளோதான், பிரியாணிக்கான மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஒரு ஆனியன் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இப்போ காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 1/2 கைப்பிடி நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். 1/2 கைப்பிடி நல்ல ஃப்ரெஷ்ஷான புதினா சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்காம இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம பிரியாணி தாளிச்சிடலாம். குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் உருகினதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் பேஸ்ட் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் அந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. அந்த வெங்காயம் புதினா கொத்தமல்லியோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக போகணும். இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மற்ற பொருள் எல்லாமே சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்த பிரியாணி மசாலாவை ஃபுல்லாக இதோட சேர்த்துக்கோங்க. 1 கிலோ பிரியாணிக்கு இந்த பிரியாணி மசாலா கரெக்டாக இருக்கும். இப்போ காரத்துக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, இந்த எண்ணெயிலே வதங்கட்டும். இப்போ எல்லாத்தோட பச்சை வாசனை நல்லா கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறம் 2 தக்காளி மீடியம் தக்காளியாக நான் எடுத்திருக்கேன், அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா ஓரளவுக்கு மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1/4 கப் போல் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம சிக்கன் சேர்க்க போகிறோம். 1 kg அளவுக்கு சிக்கன் சேர்த்துருக்கேன். இந்த சிக்கனை நல்லா இந்த மசாலாவோட ஒரு 5 மினிட்ஸ்க்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சிக்கனுக்குள்ளே இந்த மசாலாலாம் நல்லா இறங்கி வரணும். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசினா 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 4 கப் அரிசி எடுத்திருக்கேன், அதனால 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்ததும் நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சு சீரக சம்பா அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி நான் 4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதை லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குக்கர் மூடி 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. சம்டைம்ஸ் குக்கரில் செய்கிறப்போ தீய சான்ஸ் இருக்குது இந்த பிரியாணி மட்டும். உங்களுக்கு அந்த மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் பேனில் கூட செய்யலாம். அவ்வளோதான், நல்ல கமன்னு சூப்பரான தலப்பக்கட்டு சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பிரியாணியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யாஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thanks for watching.